வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அறம், பொருள், இன்பம் என்கின்ற மூன்று நிலையில் எவர் ஒருவர் நெறிபட வாழ்கிறார் என்றாலும் அவர்கள் வானவர்களுக்கு இணையாக வாழுகின்ற காலகட்டத்திலேயே வைக்கப்படுவார் என்பது குறள். அது மட்டுமல்ல, அறம், பொருள், இன்பத்தோடு வீடு பெற்றையும் வழிகாட்டியினார் ஒரே குறளில் நமது அறிவாசா. அறத்துப்பால் என்று சொல்வார், அறம் மட்டுமே அங்கே சொல்வது அல்ல. பொருட்பால் என்பார், பொருள் ஈட்டுவதை மட்டுமே உரைப்பது அல்ல. அறத்துப்பாலில் சொல்கின்ற போது ஒரு தனி மனிதனுக்கு சொல்வதைப் போல ஒரு தோற்றம் நமக்கு தோன்றும். அன்பாக இருக்க வேண்டும், விருந்தோம்புதல் அவனுடைய பண்பாக இருக்க வேண்டும், இனியவை கூற வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும், நடுநிலவையோடு அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு ஒரு தனி மனிதன் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உரைப்பது போல தோன்றும். ஆனால் இத்தகைய தனிமனிதம் ஒழுக்கம் என்று சொன்னாலும் கூட அவையெல்லாம் இந்த சமூகம் சார்ந்தது, ஒரு தனி மனிதனுக்கு உரைத்தது அல்ல. அதை போலவே பொருட்பாலில் சொல்லுவார், பொருளை ஈட்டுவதற்கு உண்டான வழிமுறைகள் மட்டும் வள்ளுவ பெருந்தகையினுடைய நோக்கம் அல்ல. பொருளை சொல்லுகின்ற போதெல்லாம் கல்வியை சொல்லி கல்லாமையினுடைய எதிர் விளைவுகளை அங்கே பதிவு செய்கிறார். வாழ்வு என்பது ஒரு பொருள்பட்டதாக அமைய வேண்டும் என்பதற்காக அறத்தை பொருட்பால் முழுவதும் ஆங்காங்கே பதிவு செய்து பொருள்பட வாழ்கின்ற வாழ்விற்கு நம்மை வழிகாட்டியவர் நம்முடைய அறிவாசான். அப்படிப்பட்ட வள்ளுவ பெருந்தகையினுடைய காமத்துப்பால் ஒரு முழுக்க ஒரு அகவுணர்வு சார்ந்த பகுதி. அந்த பகுதியை கூட உரையாசிரியர் ஒருவர் தமிழருடைய பண்பாட்டை மேலேற்றி அதை பதிவு செய்கிறார். அதாவது அறத்துப்பாலில் பொருட்பால் என தாண்டி காமத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 25 அதிகாரங்களுக்கும் 5 திணைக்குரிய பண்புகளை அதை ஒன்றி வர ஒரு உரை நூலை தந்திருக்கிறார் ஒரு உரையாசிரியர். அவருடைய அப்படிப்பட்ட மாண்புரை ஆசான் மணக்குடவரைத்தான் இந்த வாரம் தமிழறிஞர் பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தமிழ் என்றோ மொழி என்றோ எந்த இடத்திலும் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடவில்லை என்றாலும் கூட தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் மொழிக்கு என்றும் குரலை இந்த ஒரு அரணாக நின்று தமிழ் மொழிக்கு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்தவர் மணக்குடவர் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க இயலாது. 10 உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள். பிறகு அதில் இருந்து ஒரு உரை நூலை ஒப்பிட்டு பார்த்து பிறகு ஒரு உரை நூலை எழுதுவது என்பது ஒரு எளிமையான ஒரு காரணமாக இருக்கும், ஒரு காரியமாக, ஒரு பணியாக இருக்கும். ஆனால் முதலாக வள்ளுவத்திற்கு ஒரு அரண் அமைத்து தர வேண்டும், மக்களுக்கு நம்முடைய மொழிக்கு ஒரு தொண்டாட்ட வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு அறிஞராக மணக்குடவரை நான் பார்க்கிறேன். இதில் என்ன ஒரு வியப்பாக நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், பரிமேலழகரை நாம் சிந்தித்தோம். பரிமேலழகர் காலத்தால் மணக்குடவருக்கு பின்னால் வந்தவர். மணக்குடவர் உரைதான் முதலில் திருக்குறளுக்கு நாம் கிடைக்க பெற்ற உரைகளிலேயே முதல் உரை எழுதியவர் மணக்குடவர். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மணக்குடி என்கின்ற இந்த சிற்றூரில் வாழ்ந்தவர். ஒரு ஆசிரியர் தொழில் செய்வதால் அவரை ஒரு மரியாதை நிமித்தமாக பெயரை குறிப்பிடக்கூடாது என்பதற்காக மணக்குடியர் என்பது மருவி மணக்குடவர் என்று வழங்கப் பெறுவதாக மொழியியல் அறிஞர்கள் அவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். மணக்குடவர் காலத்தால் முந்தியவர், பரிமேலழகருக்கு முந்தியவர், 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 14ஆம் நூற்றாண்டில் இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிமேலழகருடைய உரை முதலில் அச்சுக்கு வந்தது 1812. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஞானப்பிரகாசர் அவர்தான் நம்முடைய பரிமேலழகருடைய உரையை முதலில் ஒரு அச்சிற்கு கொண்டு வந்தார். பிறகு 10ஆம் நூற்றாண்டில் வந்த மணக்குடவருடைய உரை அதற்கு பின்னரே 1849 அச்சுக்கு வந்தது. அதற்கு பின்னால் சரியாக ஒரு நூற்றாண்டு காலம் கடந்து நம்முடைய டாக்டர் மூவ பெருந்தகை அவருடைய உரை 1949 சரியாக 100 ஆண்டுகள் கழித்து டாக்டர் மூவ தெளிவுரை தந்திருக்கிறார். மூவர் உரை நூல்கள் இன்றும் கூட ஒரு பெருமை உண்டு. காலத்தால் முந்திய மணக்குடவர், பிறகு பரிமேலழகர்,
தற்போது டாக்டர் மூவ என்ற அந்த படிகளில் உரையாசிரியர்கள் பெருமை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். டாக்டர் மூவ அவர்கள் பெருமை வாய்ந்த ஒரு இலக்கிய ஆளுமையும் கூட. இலக்கியம் புதினம் என்கின்ற அளவில் அவரை நாம் பின்னர் பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தற்போது நிலையில் ஒரு உரையாசிரியர் பகுதியை நாம் பார்க்கின்ற போது மணக்குடவருடைய உரையை வழிநூலாக பற்றி கொண்டவர் நம்முடைய பரிமேலழகர். பல்வேறு நிலைகளில் மணக்குடவரோடு அவர் ஒன்றி போகிறார். ஒற்றுமை இருக்கிறது. பால் பகுப்பு முறையில் எல்லா உரையாசிரியர்களும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். பால் பகுப்பு முறையில் எந்த இடத்தில் வேறுபடுகிறார்கள் என்றால் குரல் வைப்பு முறையில், அதிகாரத்திற்கு பெயர் வைக்கின்ற முறையில், அதிகாரம் வைப்பு முறையில் என்கின்ற நிலையில் பல இடங்களில் பரிமேலழகர் மணக்குடவரை அவர் பற்றி இருந்த பாதையை, அவருடைய பாதையை பயணிக்கிறார். அத்தகைய நிலையில் பார்க்கின்ற போது ஒரு சில வேறுபாடுகள் மட்டுமே இருக்கின்றன. குரல் வைப்பு முறையில் என்று பார்க்கின்ற போது நமக்கு தெரியும், காமத்துப்பாலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் குரல் பரிமேலழகர் அணங்கு கொள் ஆள்மையில் கொள்ளோ என்ற குரல் மணக்குடவர் உரையில் வருகின்ற போது நோக்கினால் நோக்குதல் நோக்குதல் என்று முதல் குரலாக பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு குரல் வைப்பு முறையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றதே அன்றி பெரும்பாலும் மணக்குடவரை பின்பற்றியிருந்தார் நம்முடைய பரிமேலழகர். பரிமேலழகர் உரை வெளிவந்த பிறகு மணக்குடவர் உரை வந்தாலும் மணக்குடவர் உரையும் தமிழறிஞர்களால் கொண்டாடப்பெறுகின்ற அளவிற்கு ஒரு பெருமை பெற்றிருக்கிறது என்றால் அது மணக்குடவர் அவர் பெற்றிருந்த அவருடைய மொழி புலமை, அவருடைய பொருள் கொள்ளக்கூடிய முறை என்று இரண்டு நிலைகளில் அவருடைய உரை பெருமை பெறுகிறது. அதில் ஒரு குரல் ஒன்று இருக்கும், அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்ற அந்த குரலில் கேட்டத்தாய் என்பது வழக்கொழிந்தது என்று எழுதியிருப்பார் மணக்குடவர். அதற்கு பரிமேலழகர் மிக தெளிவாகவே ஒரு விளக்கத்தை தந்திருப்பார். இன்றும் கூட பெண்ணியவாதிகள் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குரல் கேட்டத்தாய் என்று ஏன் வள்ளுவர் தாயை மட்டும் குறிப்பிட்டார் என்பது. அதற்கு பரிமேலழகர் விளக்கம் தருவதுதான், அது மணக்குடவர் உரையிலிருந்து வந்தது, வழக்கொழிந்தது, பேதமை நிறைந்தது என்று அதில் இருந்து தொடர்கிறார் பரிமேலழகர். பொதுவாக ஒரு பெண் பேதமை நிறைந்த காரணத்தால் அது கேட்ட தாய் என்றது என்பது. இன்னும் சொன்ன போனால் இன்னும் நமக்கு பெண்களுக்கு ஒரு பெண்ணியவாதிகள் இன்னும் கூட ஒரு கோபம் படலாம். பெண்ணுக்கு அவள் வாழுகின்ற அந்த வாழ்வியல் முறை, அவளுடைய வாழ்வியல் முறை என்பது ஒரு போர்க்களத்திற்கு அவள் சென்று விட முடியாது. அவள் மகன் எப்படி போர் புரிந்தான், வீர போர் புரிந்தது எல்லாம் அவன் யாரோ ஒருவர் மூலமாக அவள் கேட்பாளே அன்றி அவள் போர்க்களத்திற்கு சென்று நேரில் அவளுடைய மகனுடைய வீரத்தை பார்க்க இயலாதவளாகிறாள். ஆதலால் பெண் போர்க்களத்திற்கு செல்லும் வழக்கு ஒளிந்ததால் என்று மணக்குடவர் சொன்ன அந்த ஒரு வரியை பற்றி கொண்டு, அதனால் கேட்டத்தாய் என்றார் என்ற அதை பற்றி கொண்டு பரிமேலழகர் இவ்வாறு அவர் குரலுக்கு விளக்கம் தருகிறார். ஒரு பேதமை ஒரு பெண்ணுக்கு இயல்பாதலின் என்று அதை பகிரங்கமாகவே அவர் குறிப்பிடுகிறார். இது எவரிடமிருந்து பெற்றார் பரிமேலழகர் என்றால் நம்முடைய மணக்குடவரிடமிருந்து பெற்றது. இதை போலவே பொதுவாக உரையாசிரியர்கள் நிறைய ஒரு குரலுக்கு ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பல உரையாசிரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை பார்க்கின்ற பொருளுக்கு தகுந்தாற் போல் அவர்கள் பொருளை கொடுப்பதற்கு ஒரு காரணம். ஒன்று குரலை இப்போது பார்ப்பதற்கும் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அதே குரலை பார்ப்பதற்கும் பல்வேறு நிலைகளில் அது நமக்கு பொருளை, அது புதிய பொருளை அது தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பதால் அது உரையாசிரியர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். மாதவ சிவஞான சுவாமிகள் என்பவர் உரையாசிரியர்களையே மிக கடுமையாக சாடுவார். உரையாசிரியர்களை பற்றி அவர் சொல்கின்ற போது, இவர் உரை நூல்களை பற்றி சொல்கின்ற போது இவர் எப்படி தெரியுமா இவருடைய உரை நூல் இருக்கிறது, என் தாய் மலடி என்று சொல்லுகின்ற பிள்ளை போல இவன் உரை நூல் எழுதியிருக்கிறான் என்று கடுமையாக சாடுவார். ஒரு பிள்ளை தானாகவே போய் என்னுடைய தாய் மலடி என சொல்வதை போல இவனுடைய உரை நூல் விளக்கம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு எதிர் விமர்சனங்கள் எல்லாம் வருகின்ற காலகட்டத்திலும் முதலாக இந்த வள்ளுவத்திற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு மொழி தொண்டு புரிந்தவர் நம்முடைய மணக்குடவர்.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வள்ளுவருடைய காலகட்டத்திலும் எடுத்து சென்று 1000 ஆண்டுகளுக்கு பின்னால், வள்ளுவரிடம் இருந்து 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வள்ளுவருடைய ஒரு பொருளை அவருடைய கையாண்டு இருக்கக்கூடிய சொல்லை மிகச் சிறப்பாக நம்முடைய பரிமேலழகர் வரையும் டாக்டர் மூவ வரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமை இருக்கிறது என்றால் நம்முடைய மாண்புரை ஆசான் மணக்குடவருக்கு உண்டு. அவரை என்றென்றும் போற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.